அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்க போறார். எத்தனை நம்புறீங்க? உங்கள் ஜனங்கள் நினைக்கப்படுகிறது, உங்கள் தான தர்மங்கள் நினைக்கப்படுகிறது, நீங்கள் செய்த ஊழியர்கள் நினைக்கப்படுகிறது, நீங்கள் சபைக்காக செய்தது நினைக்கப்படுகிறது, தேவன் ஆட்சியத்துக்காக விதைப்பது நினைக்கப்படுகிறது, தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்கள் செய்த பிரயாசங்கள் நினைக்கப்படுகிறது. ராஜாவின் நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிற உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தயவு. இந்த மேவிபோசத்தை கண்டுபிடிச்சு வீதியில் இருந்தவன் அவனை கண்டுபிடிச்சு தாவீதின் இடத்துல கொண்டு வந்த போது இந்த மேவிபோசத்தை சொல்றா, செத்த நாய் போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். செத்து போன நாய் போல இருக்கிற, நாய்க்கு மதிப்பில்லை, செத்த நாய் போல இருக்கிற என்ன. அப்போ அந்த தாவீது சொல்றா, அன்றைக்கு ஒரு சவுலின் நிலங்கள் எல்லாம், உன் தாத்தாவுடைய நிலங்கள் எல்லாம் நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன். நினைச்சு பார்த்துக்கவே மாட்டா. பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா அட்ரஸ் இல்லாதவன் தான் மேவிபோசேத். 5 வயதுல முடமானவன், 2 காலம் முடமானவன், அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனா தாவீது ராஜா நினைச்சதுனால மேவிபோசேத்துக்கு ஒரு புது வாழ்க்கை துவங்கினது. ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலையில் என்னோட பேசுறது என்னன்னா, சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய துவக்கத்தை தரப்போறார். இனி ஒண்ணு இல்லையே பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கலையே, என்றைக்கோ நீ செய்தது இன்றைக்கு தரப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? என்றைக்கோ நீ விதைத்ததுக்கு இன்றைக்கு நீ அறுவடை செய்ய போகிறார்.